இந்த விலங்க பாருங்க. அந்த விலங்குக்கு ஏதோ 2 தலைகள் இருக்க மாரி இருக்கு இல்லையா? உண்மையாவே அந்த விலங்குக்கு 2 தலைகள் இருக்கா? இது என்ன விலங்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Instagram, Facebookஆ இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெயண்ட் ஆன்டி ஈட்டர் ராட்சத எறும்பு தின்னிகள் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த விலங்குகள் தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகளில் மட்டும் தான் காணப்படுது. இந்த விலங்குகள் வந்துட்டு நல்லாவே வளரும். இந்த எறும்பு தின்னியுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா 6 அடியிலிருந்து 8 அடி வரைக்கும் அதனுடைய நீளம் இருக்கும். நன்கு வளர்ந்த அந்த எறும்பு தின்னி 50 கிலோ வரைக்கும் எடை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விலங்குடைய பிரதானமான உணவே எறும்புகளும் கரையான்களும் தான். இந்த விலங்குக்கு நகங்கள் நல்ல நீளமா இருக்கும். 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நல்ல கூர்மையான நகங்கள் இருக்கும். இந்த நகங்களை வச்சு கரையான் புத்து அப்படியே வந்துட்டு உடைச்சி தன்னுடைய தலையை உள்ள விடும். இந்த விலங்குக்கு பற்களே கிடையாது. நீளமான நாக்கு இருக்கும். 2 அடி வரைக்கும் அந்த நாக்கு இருக்கும். அந்த நாக்குல ஒரு ஒட்டக்கூடிய உமிழ்நீர், அதாவது பசை மாதிரியான ஒரு உமிழ்நீர் வந்துட்டு சுரந்துகிட்டே இருக்கும். அப்படி கரையான் புத்துக்குள்ள நாக்கை விட்டு மிக வேகமா அசைக்கும். நிமிடத்திற்கு 150 தடவை வந்துட்டு அசைக்கும். அப்படி அசைக்கையில அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய கரையான்கள், எறும்புகள்லாம் வந்துட்டு அப்படியே அந்த நாக்கில் வந்துட்டு ஒட்டிக்கும். அப்படியே இழுத்து அந்த எறும்புகளையும் கரையான்களையும் சாப்பிடும். ஒரு நாளைக்கு 30,000 கரையான்கள், எறும்புகள் வரைக்கும் இந்த எறும்பு தின்னி வந்துட்டு சாப்பிடும். இந்த எறும்பு தின்னியுடைய உடம்புல மிக அதிகமான ரோமங்கள் இருக்கும். இதனுடைய வால்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ரோமங்களை வந்துட்டு பெற்றிருக்கும். புதர் மாதிரி வந்துட்டு பெற்றிருக்கும். இந்த எறும்பு தின்னியுடைய முன்னங்கால்ல இருக்கக்கூடிய ரோமங்கள்ல கருப்பு கோடுகள் மாதிரியான அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பை தூரத்துல இருந்து பார்க்கையில, அதாவது என்னுடைய கால தூரத்துல இருந்து பார்க்கையில அந்த கருப்பு கோடுகளோட ஒரு பாண்டாக்கரடியுடைய முகம் மாதிரி இந்த கருப்பு கோடுகள் ஒத்திருக்கிறதுனால ஏதோ அதுதான் தலை மாதிரி தெரியும். அதனுடைய முன்னங்காலுடைய ஒரு கால் வந்துட்டு தலை மாதிரி இருக்கும். அப்படி இது தலையோடு, அதனுடைய உண்மையான தலையோடு இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த உருவ அமைப்போட நடக்கிறதுனால எது தலை எது வந்துட்டு காலு அப்படிங்கிறது தெரியாது. தூரத்துல இருந்து பார்க்கையில காலும் வந்துட்டு தலை மாதிரி தெரியும். இதனுடைய உண்மையான தலையும் வந்துட்டு தலை மாதிரி இருக்கும். இப்ப வேட்டையாடிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரையை குறி வைக்கிறது கழுத்தை நோக்கி தான் குறி வைக்கும். அப்போ அதுக்கு தலை எங்க இருக்கு அப்படிங்கிறது அந்த வேட்டையாடிக்கு தெரியணும். அப்படி இந்த எறும்பு திண்ணிய வேட்டையாடிகள் பார்க்கையில எந்த பக்கத்து தலை இருக்கு அப்படிங்கிறது அதுக்கு புரியாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா காலும் தலை மாதிரியே இருக்கும், தலையும் வந்துட்டு ஒரு பக்கத்து இருக்கும், 2 தலை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பரிணாமத்துல வேட்டையாடிகள்ட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உருவ அமைப்பை இந்த எறும்பு திணிகள் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா புதர் மாதிரி இருக்கிறதுனால இது படுத்திருக்கையில இது வாளால வந்துட்டு தன்னுடைய உடம்பு வந்துட்டு முடிக்கும். அப்படி மூடையில தூரத்துல இருந்து பார்க்கையில ஏதோ புதர் தான் வந்துட்டு அசைஞ்சிட்டு இருக்கு, அதாவது சின்ன சின்ன புற்கள் தான் அசைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வேட்டையாடிகளுக்கு தெரியும். இப்படியும் உருமறைப்பு செய்து இது வந்துட்டு தன்னுடைய உயிரை வந்துட்டு காப்பாத்திக்கும். இந்த எறும்பு திண்ணி அதனுடைய குட்டியை முதுகுல வச்சிருக்கையில இந்த எறும்பு திண்ணி முதுகுல இருக்கக்கூடிய ரோமங்களோட அந்த குட்டியுடைய ரோமங்களும் ஒத்து போறதுனால இது தூரத்துல நடந்து வரையில இதனுடைய முதுகுல குட்டி இருக்கிற மாதிரியே இருக்காது. இதன் மூலமா தன்னுடைய உடம்புக்குள்ளேயே குட்டியை வந்துட்டு மறைச்சு பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த எறும்பு திண்ணிகளுக்கு இருக்கு.